கரெக்டாக 2 years பிஃபோர் இந்த டைம் வந்து நாங்கள் பொண்ணு பிறக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். December 21st, 2022 12:58 PM சரியான ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னு பார்த்தா பொண்ணுன்னு எதிர்பார்த்துருக்கும் போது பையனா வந்து இரவு பிறந்தான். ஸோ இவனை பற்றி தான் இந்த வீடியோவாக இருக்கும்போது ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். ஸோ நிரவுக்கு வந்து இந்த சாட்டர்டே அதாவது 21st December வந்தால் 2 வயசு ஆக போகுது. இந்த 2 வயசில் நிறைய விஷயங்கள் வந்து நிரவு பண்ணால் நான் எல்லாமே உங்களுக்கு வீடியோஸாக போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒரு ரீகேப்பாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகே, ஸோ நிஜமாக வந்து நிரவ் வந்து ஒரு காட் கிஃப்டட் சைல்டு தான் சொன்னல சிக்கி. நான் சொன்ன மாதிரி 2022 December 21st வந்து நிரவ் பிறந்தான். பிறக்கும் போது நான் பொண்ணுன்னு எதிர்பார்த்துமோ பையனா பிறக்கும் போது பொண்ணுன்னு சொல்லி தான் சிக்கின் பேர் வச்சது. சிக்கின் பேர் வச்சதே பொண்ணு. ஏன்னா வீட்டில் சிம்டம்ஸ்லாம் சொல்லி பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லி பையனா பிறந்தான். பட் ஆனால் இப்போ வந்து நிறவில்லாத ஒரு லைஃப்பை எங்களால் பார்க்கவே முடியாது. செல்லகுட்டி அங்கே பட்டாலாயிட்டு பேசு, என்னன்னு சொல்லு. என்ன? ஸோ நிறைய மெமரிஸ் எங்களுக்கு. அவனுக்குமே நிறைய மெமரிஸ் இருக்கு. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி 22 December 2020 December 21st பிறந்தானா. பிறந்துட்டு நம்ம வீட்டுக்கு எப்போ வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 23rd வந்தான். கரெக்டா? ஆண்டி உனக்கு நிறவன் என்னடா அதுக்குள்ள முடிச்சிட்ட வீடியோவை. ஸோ ஆண்டி உனக்கு நிறவன் எப்போ பேர் வச்சேன் டேட் தெரியுமாடி? அதான் பிறந்த 9th டேல வச்சேன். என்னைக்கு டேட்டை சொல்லுமா? இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப இவன் 21 பிறந்தானா 22 23 24 25 26 27 28 29 அவ்வளோ நான் கவுண்ட் பண்ணேன். 131 30 29th December வந்து பேர் வச்சோம். டே தான் வருது. அப்போ அது பிறந்ததுலேருந்து கணக்கு வரும். ஓகேவா? ஸோ பேர் வச்சோம். ஸோ 23rd தான் நம்ம வீட்டுக்கு வந்தான். வந்ததுலேருந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறோமோ அங்கெல்லாம் இவனை கூப்பிட்டு போயிட்டு இந்த வயசுலேயே வந்து அவன் 4 மாதத்துல கொடைக்கானல் போனான். வேகமான அது இதுன்னு சுற்றி அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரிப், ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதாவது 1 வயசுலே 1.5 வயசுலேயே வந்து மலேசியா போயிட்டு வந்துட்டோம். ஸோ அம்மா அப்பாவெல்லாம் இப்போ தான் கூப்பிட்டு போனேன். ஆனால் நிரவ் வந்து இப்போ எங்கள் கூட ட்ரிப்லாம் போயிட்டு வந்துட்டான். ஸோ அந்த மாதிரி நிறையா மெமரிஸ் இருக்கு. எல்லாமே வந்து இப்போ நான் அந்த வீடியோஸ்லாம் போடுறேன் பாருங்களேன், அதெல்லாம் பார்க்கும்போது அவன் மூஞ்சி உருண்டையான ஒரு மூஞ்சி. ஆக்சுவலி ரொம்ப உருண்டையா இருப்பான். உருண்டையா இருப்பான். அந்த வீடியோஸ்லாம் போடுறேன், அதை பாருங்களேன். இப்போ சாப்பாடு சாப்பிட போறீங்களா? ஃபர்ஸ்ட் டைமா? உருண்டையா அந்த 1 year வரைக்கும் நல்லா ஒரு மாதிரி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு கம்முன்னு. அதுக்கப்புறம் 1 yearக்கு மேல கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு உனக்கு எல்லாமே.
வேணான்னு சொல்றது ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருந்து சாப்பிடாம போய் விளையாட்டுத்தனம் அதிகமாயிடுச்சு. ஸோ அண்ட் அவன் ஃபர்ஸ்ட் நடந்த வீடியோ கேப்சர் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது மாதிரி நிறைய மெமரிஸ் நிரவுக்கு வந்து அந்த 2 வருஷத்துல வந்து எவ்வளவு மெமரிஸ் இருக்குன்னு எல்லாமே. நிரவுக்குலாம் வந்து மெமரிஸ் அழகா இருக்கும், போட்டோஸ் எல்லாமே. இதெல்லாம் சின்ன வயசுல இல்ல நம்மளுக்கு எதுவுமே இருக்காது, இப்போ உங்க வீட்லயுமே இருக்காது எதுவும். பட் ஆனா நிரவுக்கு வந்து நிறைய மெமரிஸ் இருக்கு. ஸோ 2 வருஷத்துல வந்து என்னடா நிறைய பண்ணிட்டான் நிரவ், நிறைய பண்ணிட்டான் எல்லாமே. அண்ட் அந்த 1 வயசுல கரெக்டாக வந்து அந்த சித்தா வீடியோ ஒன்று பண்ணிட்டான். அந்த டிஷ் அந்த சுடுறது அந்த டிஷ் அப்படின்னு சொன்ன உடனே கீழே விழுவான். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து அப்பவே பண்ணான். இதோட என்னன்னா இப்போ சிக்கிக்கு வந்து என் வயிற்றுல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. லா பார்த்தீங்களா, நம்ம உங்ககிட்ட தானே பேசினா. பட் ஆனால் இவன் பாருங்க எப்படி கவனிக்கிறான் பாருங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ பேசலாம் ஆரம்பிச்சான். இன்னும் அடுத்த வருஷத்துல ஸ்கூல் போகிறான். அவ்வளோ டக்குன்னு அந்த 2 இயர்ஸ் ஓடி ஒரு பெரிய பையன் ஆகிட்டான் நிரவ். அண்ட் நிரவோட வீடியோஸ் தான் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது கமெண்ட் பண்ணுங்க. என்ன சிக்கி 1 2 3 சொல்லு. ஒழுங்கா சொல்லு. எல்லாருக்கும் இப்படிதான் மொக்க கொடுக்கறது தான் வந்து ஒரு வேலையை வச்சுட்டு இருக்கோம். சின்ன வயசுல எப்படி இருந்தா, பட் ஆனா இப்போ எப்படி இருக்கான்றது செம்ம சேஞ்ச். நல்லா இழைச்சிட்டான், ஆனா வாய் அதிகமாயிடுச்சு. அதான் என்னன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஸ்கூலுக்குலாம் அனுப்பணும்னு நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ பெரிய பையன் ஆயிட்டான், குழந்தையாவே இருக்கக்கூடாதா அப்படின்லாம் சில நேரத்தில் தோணும். பட் ஆனால் கரெக்டாக வளர்ந்து முடிக்கும் போது கரெக்டாக லாலா பிறக்கும். லாலாவை மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்ல. நிரவ் வந்து இப்போ நான் எங்கள் மம்மி வீட்டுக்கெலாம் போயிட்டேன்னா 2-3 டேஸ்லாம் போயிட்டேன்னா வந்து இருந்துக்கிறான். ஆனால் வந்து சுபுவை போட்டு தூக்க சொல்லி அப்படியே ரொம்ப ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னான்னா நிரவ் பிறகுறதுக்கு முன்னாடி என்ன செலவுட்டி இறங்குறியா? அதாவது ஃபர்ஸ்ட் நிரவ் போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்னா, கண்டிப்பா உன் மேலாம் பாசமே இருக்காது அப்படியெல்லாம் சொல்ல. ஆமா அப்படிதான் சொன்னேன். என் செல்லமா இருப்பான். உன் செல்லம், அதாவது உன்கிட்ட வரமாட்டான், உன்னை கண்டுக்கவே மாட்டான், என் பையனா தான் இருப்பான் அப்படின்னா. ஆனா சரியான ட்விஸ்ட், சரியான மொக்க கொடுத்தான். என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? இப்போ வந்து மது இல்லாமல் கூட இருப்பானே தவிர நான் இல்லாமல் இருக்கவே மாட்டான் வீட்டில். அவள் திடீர்னு பாய்டா நான் அம்மம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் பாயின்றான். நான் சும்மா எங்கேயாவது வெளில போகிறேன்னு சொன்னால் அழுவான். அந்த மாதிரி ரொம்ப, அதாவது எங்கே போனால் என்னை தூக்க சொல்கிறதாகட்டும், அது ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு வகையில் வந்து என்னடா இப்படி பண்ணுறியடா நிரவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவன் சரியான சூடு இல்ல, ரொம்ப நேரம் தூக்கிட்டு தான் டென்ஷன் ஆயிடுவான், அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவான். நெக்ஸ்ட் குழந்தையும் வந்து அவன் பின்னாடியே போச்சுன்னா பைத்தியமா பார்க்கலாம் வீடியோ. ஆல் குழந்தைகள் லைக் மீ பாசமா இருப்பான். நிரவெல்லாம் வந்து பயங்கர, நான் பாசம் காய்ந்தாலும் பாசமா இருக்கான். ஸோ அதே மாதிரி தான் லாலாவும் இருக்கும் கண்டிப்பாக. அதாவது என்ன சார் வெட்டி சரி சிக்கி மம்மியா டாடாவா? டாடாவா மம்மியா? சித்தாவா டாடாவா? சித்தாவா மம்மியா? சித்தாவா? சரி சைரஸா மம்மியா? என்னடி பேரையே சொல்ல மாட்டான். நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா மெமரிஸ் ஆகட்டும், பாசமாகட்டும் நிறையா வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மேலே. கட்டி பிடிப்பான், இப்போ திடீர்னு கட்டி பிடிச்சி ரொம்ப கொஞ்சம் என்ன, அதெல்லாம் வந்து நிஜமா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். நிறைய பேர் வந்து நிரவுக்கு மொட்டை போடுங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஏன் மொட்டை போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா இறந்துட்டாங்க. ஸோ 1 இயருக்கு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அதனால பிரேக் விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. ஸோ அப்பயுமே வந்து மொட்டை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாலா வந்ததுக்கப்புறம் 2 பேருக்கும் சேர்த்து தான் இப்போதைக்கு மொட்டை அடிக்கிற மாதிரி பிளான். ஸோ இப்போ முடி ஆனால் இவனுக்கு இதுவரையும் வந்துச்சு, மூஞ்சி ஃபுல்லாக மறைக்குது. அதுதான் ஒரு இது கொண்டை போட்டுனுக்குறோம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர், அதாவது 2025
ஜூன் ஜூலையில் தெரியல. ஆமாம், அதுவுமே எப்போ நடக்கும்ன்ட்டு. ஸோ கண்டிப்பாக அதனால் இன்னும் ஒரு 6 months 7 months ஆகிடும் மொட்டை போடுறதுக்கு. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க நிறவுக்கு மொட்டை போட்டு விடுங்க, முடி அவன் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக நிறவு மாதிரியே ஒரு பையன் வந்து யூடியூப்பில் பார்த்தோம். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள், அது நிறவா இல்லை அந்த பையனான்னு உங்களுக்கு தெரியவே தெரியும். அப்படியே நிறமை, இதே ஹேர் ஸ்டைலு, இதே தூக்குன நெத்தி, இதே மூக்கு, அப்படியே இந்தி பையன். அதை ஷேர் பண்ணுற பாருங்கள், இதேமாதிரி ரவுண்ட் ஃபேஸில். அதை பாருங்கள், நிறவுமே இருக்கானா எப்படி இருக்கான்னு நீங்களே சொல்லுங்களேன். அண்ட் ஏதாவது வீடியோ போடும்போது லைவ் சேட்டில் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லினா, நிறவு வந்து பார்க்கணும், நிறவு காமிங்க, ஏதாவது மீட் அண்ட் கிரீட் வைங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அதுவுமே நாங்கள் கூடிய சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ ஒரு மீட் அண்ட் கிரீட் மாதிரி லாலா பிறந்ததுக்கப்புறம் மதுவும் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் மேபி நான் சொன்ன மாதிரி லாலா பர்த்டே போல் ஏதாவது நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பர்த்டே போல் நிறவுக்கு வந்து ஒரு 2 yearsஸாக வந்து ஒரு கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதான் December 21st வந்தால் 2 வயசு ஆக போகுது நிறவுக்கு. கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அவன் சின்ன வயசுலேருந்து என்னென்னலாம் சேட்டப் பண்ணால் அந்த வீடியோஸ் எல்லாமே சும்மா ஒரு மாண்டேஜாக போடுறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதில் எந்த இதில் நல்லா இருக்கான்றதும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களோட விஷயத்தையும் கமெண்ட்ஸில் எல்லாத்தையும் தெரிவிச்சிருங்க நிறவு பர்த்டேக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பாய் ஃப்ரம் என்டையர் IM Subbu official team. பாய். அது மட்டும் கரெக்டாக சொல்லிட்டு